கர்ப்பவதியான பெண்கள் எல்லாம் எப்போதும் செய்கின்ற அந்த வேலை பணியெல்லாம் செய்ய வேண்டும். நீ செய்யற வேலையை முதல்ல செய்ய, அப்புறம் எல்லாத்தையும் சொல்லு. ஆனா உனக்கு கர்ப்பமானவனே கிராக்கி வந்துருது. என்னன்னு? சரவணா இடியட். அவன் என்னடா நான் இறங்க மாட்டேன்டா, நான் கன்சீவா இருக்கேன்டா. கட்டிலே அப்படியே டாக்டர் பாப்பாரு, அப்படியே மொத்தா அவளை குத்திட்டு வாடா, ஓட்டு அறுத்து போடுறேன். காரணம் அறுத்த கர்ப்பப்பை பயலு. ஏய் இதெல்லாம் சொல்லிட போறேன். ஆளை மண்டை பாரு. இங்க புள்ள வீக்கா இருந்தா அது இருக்கிறதுனால தானே வேலை எதுவும் செய்யக்கூடாதுன்னு டாக்டரே சொல்றேன். நீ புள்ள ஒழுங்கா கொடுத்துருந்தா அங்கேயே வீக்காக போகுது. ஏப்பா ஒழுங்கா கொடுக்கறதுக்கு அவன கொரியர் பாயா? இல்லங்க நான் என்ன சொல்ல வர்றேன், கையெல்லாம் தட்டக்கூடாதா? புதுக்கோட்டை மாவட்டம் 1 பாயிண்ட். ஏய் இங்க பாருங்க, இங்க ஒரு அபச்சாரம் பேசாதீங்க. ஏன் ஆம்பளை எதுக்கு எடுத்தாலும் கை தட்டேன்? சும்மா இருக்க முடியாமத்தே. அடிப்புக்கு வந்தவனே அவன் தானே. படிப்பு புழுப்புல மேடம், உங்க மயனா நல்லா வளர்த்துருக்க தாயே. அவன் வயசுக்கு கட்டுறான். அப்ப இப்பயே அவன் நோங்குற என்ன சார்? என்ன நோங்குற? தம்பி சூ தெரிச்சு போய் அவங்க 2வது கூட படிக்க மாட்டா. அவங்கள பாரு கோயிலா ஏதோ பேசுற, எல்லாரும் கைதட்டி சிரிக்கிறாங்களேன்னு அவங்களும் சிரிக்கிறாங்க. வேற என்ன? இதுல நடிகர்களுக்கு மட்டும் எதுவுமே புரியாது, ஆனா இவங்க சிரிப்பாங்க. ஏன்? அந்த உண்மையான அன்பை கொண்டிருக்கிறார்கள் என் மீதும் இந்த கலை மீதும். அதுதான் நான் ஒரு சில டான்ஸ் அப்படி பேசி வைத்தா, இப்ப நான் பேச மாட்டேன். ஏன்? உனக்கு நான் என்ன செய்யறோம்? ஒன்னும் செய்ய முடியாது. என்னையா மாறிட்ட? அங்கிள் கேமரா அங்கிள், இந்த 3 கொக்கு கூட தூக்கிட்டு போறீங்களா? இவங்கள ஒரு தடவை தடைகிறேன். ஒரு தடவு தடவுறதுக்கு அவங்களே எதுக்கே போ சொல்ற? மைசெட்டுக்காரன் ரொம்ப ஆர்வமா இருக்கான்டா. எதுக்கு? விட்டா ஆம்புலி பார்ல மிதிச்சு இங்க வருவேன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் பேசாதீங்க. நீ உட்காருங்க ப்ரோ, நீ உட்காருங்களேன். ஒரு ஆள் வர்றேன், அப்புறம் போவோம். நான் கூட கோயிலா, சூப்பர் கோயிலா. வாழ்த்துக்கள். என்னன்னா ஆம்பளை எந்த இடத்துலையும் இருட்டு நேரம் எவ்வளோ தூரமாக இருந்தால் நம்ம வேலைக்கு போயிட்டு வரலாம். ஆனால் அந்த உலகத்திலே இந்த கலையை நம்பி எத்தனை பெண்கள் மானம் பெரிதல்ல, ஒரு வயிறும் தன்னுடைய குடும்பம்தான் பெரிது என்ற அந்த கலைகளை உழைத்து கொண்டிருக்கின்ற அத்தனை தமிழச்சியும் எம்கேஆர் நெஞ்சார வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். ஏன்னா நான் இன்னைக்கு பெரிய ஆள் தானா அப்படின்னா ஒரு வயசு ஆயிடுச்சு. அங்க பாருங்க, ஏன்னா இப்போ என் காலங்கட்டு உருவி விடுவேன் அவனுக்கு. அதே பேக்குள்ள இருந்து எடுத்துக்கிட்டு தமிழ் செக்ஸ் வீடியோன்றேன். அவன் வருவேன், அவன் அண்ட விடாதிய. அப்படி அண்ட விட்டீங்கன்னா உங்களை கிண்ட விட்டுருவேன். என்ன கிண்டுவாரு? ஆளு நல்லா அழகா இருக்கா, மணப்பாற கோயிலா, அறிவான வார்த்தைகளை மேடையில பேசிருக்கா. நீ என்னதான் அழகா இருந்தாலும் 5 வருஷத்துக்கு தான் நமக்கு நாடகம் ஓடும். அப்புறம் உன்னை புதுக்கோட்டை பக்கம் சாணி வரக்க கூட கூப்பிட மாட்டாங்க. என்னையா ஐசா சும்ப கூட. அப்படியெல்லாம் பேசக்கூடாது, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. இங்க இருங்க, இந்த முகமும் இந்த சதையும் அழகா இருக்க வரைக்கும் தாப்பா இந்த மக்கள் விரும்பாங்க. ஆமா அது உண்மை. இன்னும் 5 வருஷம் ஆச்சுன்னா என் தம்பியிலே பேசுற கோயில கிளட்டு சக்காலத்தியா இருக்கும். அது 5 வருஷத்துக்கு அப்புறம் பேசுற பேச்சு. இப்ப கேட்டாங்களா உன்னைய? ஆனா இப்ப அழகு. ஆனா எத்தனை பேர் அங்கிட்டு போய் என்னென்ன பண்றானோ. எத்தனை பேர் என்னையா? கவுளியே கையிலேயே சட்டியே, சட்டிக்குள்ள இருக்க கொண்ட 4 கீராடு அந்த நான் ரொம்ப ரொம்ப தன்னடக்கமான பொம்பளை பிள்ளை. நான் அபச்சார பேச மாட்டேன், எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் உங்களை ஒண்ணுமே சொல்லல. நீங்க பண்ணியன்னு சட்டி இதெல்லாம் சொல்லாதீங்க. எனக்கு சொல்லிட்டு நீங்க என்ன பேசுறீங்க? இப்ப நான் ஜட்டிகள் கைலியில் சொன்னது உங்களுக்கு கோவப்படுறீங்களா? அப்படி 2 ஈத்தீண்டீங்க. என்ன 2 ஈத்தினாங்க? ஆள பார்த்தா நல்லா இருக்கா, அமுக்குற வேலை பழகி இருக்கா. ஆள பார்த்தா நல்லா இருக்கா, அமுக்குற வேலை பழகி இருக்கா. என் மனப்பாற கோயிலா இல்லா கோயிலா. இத பார்த்த என்ன தேங்காய் தருற மாதிரி? தேங்காய் தருற மாதிரியா? ஒண்ணுற இடுப்பியா இது? இது என்ன செஞ்ச காவட்ல அரிச்சேன்.
ஏய் பாட்டு கேட்ட அப்படி நைவா ஆடிட்டு இருக்கே. நடைய மாத்து அத்தான என்ன மாத்து ஆடுறைய போது நடைய மாத்து நடைய மாத்து ஆந்திரா போற பஸ் இங்க நிக்குமா? ஆந்திரா போற பஸ் இங்க வந்து நிக்குது. போடா அங்க பஸ் ஸ்டாண்ட பாத்து. நீங்க கண்டக்டர் இல்லையா? ஏய் நீங்க டிரைவர் தானே சார்? ஆங்காங் போற பஸ்ஸாவது இருந்தா எதுலயாவது என்ன ஏத்தி விடுங்கடா. இல்ல அதுலயாவது ஒரு ஏறி ஏய் ஆங்காங் எந்த ஊர்லயா பஸ்ல போச்சு? என் ஜாதகத்துல 2026ல ஒரு கொலை உலகம் இருக்கு. அது நீங்க என்று லேசா அந்த காது கிண்ணு கிண்ணுன்றது. ஓடிடு உசுறுப்புச்ச தரேன் ஓடி பொழைச்சுக்குங்க போ. எதுக்கு வந்தேன்னு தெரியல வாரு. வந்தான்டா என்னுடைய மாணவன். ஆங்காங்குக்கு யாரு பஸ்ல போனது? உன் புருஷன் தாண்டி சொன்னியா? நான் புருஷன் இல்ல ப்ரோ, நான் அத்தை புலி. அத்தி ஏய் விட்டு கொலைக்கேசி இழுத்து விட்டாங்க. அக்கா அக்கா நீங்க எனக்கு சித்தி மக வேணும், நான் உனக்கு மச்சேன். ஏய் சித்தி மகன் எப்படி அவன? நான் உனக்கு பெரிய தமையன். அவர் தான் நம்ம மச்சேன், நீ கரெக்ட் பண்ணிக்க. கண்டமங்கலத்துல ஒரு வீடு வச்சிருக்கேன். இவன் அவன் மச்சேன். சத்தியமா சொல்றேன் 50 வருஷத்துக்கு புருஷன் இல்லாம இருந்தாலும் அவனை கூட்டிட்டு போறேன். ஒரு புது சாங் போடுங்க மச்சான். இப்படி இப்போ இந்த பிள்ளைய ஒண்ணு தெரிஞ்சா நடியில வீட்டுக்கு போயிரு. எப்ப பார்த்தாலும் தான் என்னமோ வாங்கோலி இறதுங்கிற மாதிரி பேசாம என்னைய மண்ணெண்ணை ஊத்தி எரிச்சு உனக்கு செய்ய விட்டா தானே முண்டை, நீ ஒரு முண்டை. ஆத்தோர ஏர் முடிச்சு தன்னானே நானே நான் அழகு சம்பா வெத வெதச்சேன் தில்லேலேலோ. ஆத்தோர ஏர் முடிச்சு தன்னானே நானே நான் அழகு சம்பா வெத வெதச்சேன் தில்லேலேலே. ஆத்தோர ஏர் முடிச்சு தன்னானே நானே நான் அழகு சம்பா வித விதச்சே இவ்வளவு கோபம் ஆகாது, ஏன்னா எனக்கே அமையல. நீங்க என்ன மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் இப்படி நிக்கிறீங்க? அப்படி உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அந்த மூங்கி மரத்தை சூமிட்டு உள்ள வருங்க. அவர் ரொம்ப கொந்தளிச்சுக்கிறாரு, மைக்க பிடிச்சிட்டு வா வான்னு. நானே முடியாம தாண்டா கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். இருங்க ப்ரோ, ஒரு டீ சாப்பிட்டு உங்களுக்கு அரை கிழங்காசு கொடுக்குறேன். வாடி வாடி கருத்த புள்ள, வாடி என் ஜவத்த புள்ள, ரொம்ப நாளாக உறக்க வல்ல. பாட்டி எகருத்த புள்ள 2 நாளாக உறக்கமில்ல. என்னங்க பண்றீங்க? என்ன பண்ற? அதுக்குள்ள லீவ் விட்டாங்கல்ல. கண்ணால மயக்கிறிய செம்ம கட்டியா, கண்ணால வாங்கி கட்டி வாழ மட்டையா. கண்ணால மேய்க்கிறிய செம்ம கட்டையா, உன்னால பாஞ்சு விட்ட வாழ மட்டையா. எடுத்துட்டு போறாளே பசுமையா, எடுத்துட்டு வராளே கசுமையா. உனக்கு சிரிச்சு மயக்கி வரமாட்டேன், வந்தேன்னா சம்பளம் தர மாட்டோம்னு இருக்கான். பொம்பளை பக்கத்துல போனா சம்பளம் தர மாட்டாங்களா? கார்ல வரையிலே சொல்லிட்டான், என்னன்னு? ஒட்டி போனேன்னா உன்னை நடு தெருவுல விட்டுட்டு போயிருவோம்னு இருக்கான். அதனால எனக்கு காசு முக்கியம். அடப்பல. நான் எத்தனையோ பேத்த உருவாக்கி இருக்கேன், உங்க பேசு எவனுக்கு இல்ல தம்பி. எந்த டைலாக் பேசினாலும் ஏன் சந்திரமதி மாதிரி அழுதுகிட்டே இருக்கீங்களே? போடா பேசிவிட்டு காசு கொடுக்க மாட்டேன்ட்டேன். கியா கியா கிண்ணா 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 கிண்ணா. ஏய் இது என்ன பாட்டு? என்னன்னா தேங்கண்ணா தேங்கண்ணா கிண்ணா கிண்ணா. இவ்வா இவ்வா. வசனம் மறந்துச்சுன்னா நோட்டை பார்த்துட்டு வா. என்ன ஏன் இந்த சித்திர வட்ட விஜய் டிவி மாதிரி போயிட்டு ஏ கிண்ணா கிண்ணா ஏ அண்ணா அண்ணா ஏ கிண்ணா 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 ஏ அண்ணா அண்ணா. நீயே என்னத்த புடிங்கி தள்ளி எடுத்துட்ட? தன்னானே நானே நன்னே தான்
நானே நன்னே நானே நன்னே தன்னானே நானே நானே தானே நன்னே நானே நன்னே தானே நன்னே நானே நன்னே தானே நன்னே நானே நன்னே தன்னானே நானா நானே நானே நன்னானையா நானே எங்கும் புகழ்